அது ஒரு வினோதமான கிராமம். பேரை கேட்டா இப்படி கூடவா ஊர் இருக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க. மனிதபுரம் அப்படிங்கிறது தான் அந்த ஊரோட பேர். காரணம், அந்த ஊர்ல மனுஷங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. இத கேட்டதும் உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். அப்ப நாங்கெல்லாம் யாரு? எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்பீங்க. கொஞ்சம் அமைதியாக கேளுங்க, உங்களுக்கே ஒவ்வொன்னா புரியும். இந்த மனிதபுரத்தோட ஒரு பக்கத்துல வேதாளபுரி இருக்கு. அங்க எல்லாம் வேதாளங்களோட அட்ராசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு பக்கத்துல பூதபுரம் இருக்கு. அங்க பூதங்களோட ஆட்டத்தை சொல்லி மாளாது. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இந்த மனிதபுரம் மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நற்சிந்தனைபுரம் தான் இந்த மனிதபுரத்தோட தொன்மையான பேரு. ஆனா இங்க ரெண்டு பக்கமும் இருக்கிற வேதாளம் பூதங்களோட பிடுங்கல் காரணமாக இவங்களோட நற்சிந்தனையே மாறி போயிடுது. அங்க இருக்கிற இளைஞர்கள் சில பேர் ஊர் மக்களை உசுப்பேத்தி விட்டுறாங்க. அவங்க அடையாளத்தை காட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் ஊர் பேர் இருக்கு. நாம மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நாமளும் மனிதபுரம்னு பேரை மாத்தி கெத்து காட்டுவோம்னு வேகம் காட்ட பேரும் மாறிடுது. மனிதபுரம் கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பு. அதனால வேதாளபுரம் பக்கத்துல இருக்கிற பகுதிக்குவே மனிதபுரம்னும், பூதபுரம் பக்கத்துல இருக்கிற எல்லைக்கு மனிதபுரம்னு பேர் வச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற ரெண்டு ஊரும் தொல்லை பிடிச்ச ஊருங்கிறதுனால இந்த மனிதபுரம் மக்கள்லாம் மாற்று பாதையான காட்டு வழியே தான் வெளியூருக்கு போய் வருவாங்க. வேதாளங்களுக்கும் பூதங்களுக்கும் இரவுல தான் சக்தி அதிகமாக இருக்கிறோன்றனால இங்க இருக்கிற எல்லோரும் சாயந்தரமே வீட்டை பூட்டிட்டு தூங்கிடுவாங்க. இரவு முழுசும் இங்க இருக்கிறவங்களோட ஒரு காதுல வேதாளங்களோட அலறலும் இன்னொரு காதுல பூதங்களோட வெறிச்சத்தமும் கேட்டுட்டே இருக்கும். அதனால எல்லாரும் தலைப்பாகையோட தான் தூங்குவாங்க. சிலர் காதுல பஞ்சு வச்சுக்குவாங்க. அதிகாலை தான் இந்த ரெண்டு கிராமத்துல வர்ற கொடூர சத்தம் குறையும். அதுக்கு பிறகுதான் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நாள் நடுநிசையில செம்பன் அப்படிங்கிறவனோட வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேக்குது. செம்பனுக்கு லேசா முழிப்பு வருது. என்னடா இது கிரகம்? கதவு தட்டுற சத்தம் கேக்குது. காதுல இருந்த பஞ்சு விழுந்துடுச்சான்னு தொட்டு பார்க்கறான். காதுல ஒரு மூட்டை அளவுக்கு பஞ்சு புதைஞ்சு கிடக்கு. அப்படி இருந்தும் எப்படி நமக்கு மட்டும் சத்தம் கேக்குதுன்னு பக்கத்துல படுத்திருக்கிற மனைவி ஆதினியை எழுப்புறான். அவளும் பதறி அடிச்சு எந்திரிச்சு பாக்குறான். என்னையா இந்த நேரத்துல என்ன விஷயம்னு பதறா? அதுக்கு செம்பன் காலாவதியான பஞ்சை எடுத்து கொடுத்துட்டியா? காட்டுக்குள்ள வேதாளம் கொட்டடிக்கிற சத்தம் எல்லாம் நம்ம வீட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்றான். இத கேட்ட ஆதினி கொஞ்சம் அமைதியா உத்து கவனிக்கிறான். அப்புறம் யோவ் நம்ம வீட்டை தான் யாரோ தட்டுறாங்கன்னு பயத்தோட சொல்றான். அதுக்கு செம்பன் மிரண்டு போய் இந்த நேரத்துல யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, இது அந்த வேதாளம் பூதங்களோட தொல்லையாத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். ஆனா கதவை தட்டுற சத்தம் மட்டும் நிக்கல. ஆதினி உத்து கவனிக்கிறான். அப்புறம் யோவ் ரெண்டு பேர் சேர்ந்து தட்டுற மாதிரி கேக்குது. சத்தத்தை பாரு, ஒவ்வொரு தட்டலும் வித்தியாசமா கேக்குதுன்னு சொல்றான். அதுக்கு அந்த செம்பன் எரிச்சலோட, ஆமா இப்போ இந்த ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அப்போ ஆதினி தான் ஒரு யோசனை சொல்றான். சாமி படத்து பக்கத்துல இருக்கிற விபூதியை எடுத்துட்டு ஜன்னலை திறந்து வெளியில வீசுவோம். அந்த கெட்ட ஆவிகள் பயந்து ஓடிடும்னு சொல்றா. செம்பனுக்கும் இது நல்ல யோசனையா படுது. ஏற்கனவே தூக்கம் கெட்டதால அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல். அதனால விபூதியை எடுத்துட்டு ஜன்னல்னு நினைச்சு கதவை திறந்துடுறான். விபூதியை வீச நினைக்கிறப்பதான் அவன் நிதானத்துக்கு வர்றான். அதிர்ச்சியில அவனுக்கு பேச்சே வரல. பேன்னு வாய் குளறுது. அங்க வீட்டு வாசல்ல வெள்ளை வெள்ளையர்னு ஒரு வேதாள குட்டி காத்துல மிதந்துட்டே இருக்கு. பக்கத்துல ஒரு பூதக்குட்டி ரெட்டை கொம்பு கோரப்பல்லோட முதுக சொரிஞ்சிட்டு நின்னுட்டே இருக்கு. பீதியில உறைஞ்சு போன செம்பன் பயத்துல ஆதினின்னு கூப்பிட நினைக்கிறான். ஆனா ஆன்னு மட்டும்தான் சொல்ல முடியுது. இதை கேட்ட ஆதினி, ஏன் ஜன்னல் பக்கத்துல நின்னு கொட்டாவி விட்டுட்டே இருக்கீங்க, வாங்க வந்து படுங்கன்னு விஷயம் தெரியாம சொல்றான். அட விவரங்கெட்டவளேன்னு அவனுக்கு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டாலும் நாக்கு மட்டும் இரும்புல ஒட்டுன காந்த மாட்டம் வாய்க்குள்ளே ஒட்டி போய் கிடக்கு. குளிர்ந்த காற்று வேற வீசுது. அதுல வித்தியாசமான வாசனை வேற இருக்கு. செம்பன் மிரண்டு போய் நின்னுட்டே இருக்கிறான். அப்போ அந்த ரெண்டு குட்டிகளும் வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்றதுங்க. இதை பார்த்த செம்பன் நடியே, ஆதினி வந்து தொலையேண்டின்னு அலற. இத கேட்டு எரிச்சலான ஆதினி, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வாச தெளிக்கிறதுக்கு என்ன, விடிஞ்சும் விடியாததுமா இப்படியா கத்தி கூப்பாடு போட்டு எழுப்புவீங்கன்னு கொண்டை போட்டு கொண்டே வாசல் பக்கத்துல வர்றான். அங்க இருக்கிற வேதாள குட்டியையும் பூத குட்டியையும் பாத்துடுறா. பயத்துல நடுநடுங்கி போயிடுறா. அவ உடம்ப மார்கழி மாச நடுநிசையில நின்ன மாதிரி வெடவெடன்னு ஆடுது. அலற நினைக்கிறா, முடியல. கத்த நினைக்கிறா, அதுவும் முடியல. ஒரு கட்டத்துல சுதாரிச்ச செம்பன் தன்கையில இருந்த விபூதிய வாசலுக்கு வெளியே எறியறான்.
அடிச்ச காத்துக்கு அந்த விபூதி அவங்க 2 பேரோட முகத்துல வந்து விழுந்துடுது. அப்போ யாரோ அவங்கள தள்ளி விட்டு வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. ஐயையோ, செவத்த காளின்னு கத்திட்டே 2 பேரும் வீட்டுக்குள்ள மல்லாந்து விழறாங்க. அப்படியே மயங்கி போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஊர் ஜனங்கள்லாம் அவங்கள சுத்தி நின்னுட்டே இருக்கிறாங்க. லேசா 2 பேருக்கும் முழிப்பு வருது. மனிதபுரம் நாட்டாண்மை உதிரன்தான் பேசத் தொடங்கினார். என்னதான் தூக்கம் வந்தாலும் இப்படியா கதவை திறந்து போட்டு தூங்குவீங்க? அதுவும் சூரிய வெளிச்சம் கண்ணு பொளக்குது. அப்படி என்ன தூக்கமா 2 பேருக்கும் அப்படின்றார். இதை கேட்டதும் விசுக்கென்று 2 பேரும் எந்திரிச்சு உட்கார்றாங்க. வீட்டின் அந்த கடைசியில தான் படுத்திருந்தோம். எப்படி இப்படி வாசல் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கோம்னு சிந்திச்சப்பதான் அவங்களுக்கு இரவு நடந்த விஷயம் கொஞ்சம் புரிஞ்சது. கொஞ்சமா புரிஞ்சதால இரவுல நடந்தது அவங்களுக்கு முழுசா தெரியவில்லை. ஊர் மக்கள் எல்லாம் ஒவ்வொருவராய் கிளம்பி போயிடுறாங்க. 2 பேரும் மெல்ல தடுமாறியபடி எந்திரிக்கிறாங்க. தற்செயலா சமையலறை பக்கம் பார்க்க மறுபடியும் பயத்துல 2 பேரும் ஆண் பெருசா அலறாங்க. அங்கே பூதக்குட்டியும் வேதாள குட்டியும் சமையல் கட்டில் விரலை சூப்பியபடி அசந்து தூங்கிட்டு இருக்குங்க. அப்போது தூக்கத்தில இருந்து முழிச்சு இவங்களோட மகன் சேந்தனும் மகள் யாழியும் வர்றாங்க. சமையல் அறைய பார்த்துட்டு ஓன்னு சத்தம் போட்டபடி உற்சாகத்துல கத்துறாங்க. ஐ, அப்பா நமக்கு பெரிய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு, பெரிய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு என்றபடி சந்தோஷத்துல எம்பி குதிச்சு கை தட்டுறாங்க. பின்பு அந்த குட்டிகள் பக்கம் சென்று தூக்க முயற்சி பண்றாங்க. யாழிக்கு வேதாள குட்டியின் வெள்ளை வெளையர் நிறமும் பஞ்சு மெத்தை மாதிரி இருக்கிற அதோட உடம்பும் பிடிச்சிருந்தது. அதனால அதனை தூக்கி தோளில போட்டுக்கிறான். அப்புறம் அந்த வேதா குட்டியை பார்த்து விரல் எல்லாம் சூப்ப கூடாது, அது கெட்ட பழக்கம், சரியா என்றபடி வேதாள குட்டியின் கையை எடுத்து விட்டாள். ஆனாலும் தூக்கத்தில் இருந்த வேதாள குட்டி மீண்டும் விரல் சூப்பத் தொடங்கியது. இதற்குள் மகன் சேந்தன் அந்த பூதக்குட்டியை தூக்கி நிறுத்தினான். அம்மா, இங்க பாருங்க கோரப்பல்ல எவ்வளவு வழுவழுன்னு இருக்குன்னு அதை தடவி பார்த்தான். அதை பார்த்த ஆதினி பதறினாள். டேய், பல்லு பற்ற போதுடா, விஷம் ஆயிடும் என்று கத்தினாள். ஆனாலும் குழந்தைகள் இதையெல்லாம் கண்டுகொள்ளும் மனோநிலையில் இல்லை. என்னடி நடக்குது இங்க என்றான் செம்பன் புரியாமல். ஏங்க, காட்டுக்குள்ள இருந்து இந்த குட்டிகள் வழி மாறி நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேங்க என்றாள் ஆதினி. இதற்கு செம்பன் பதறினான். ஐயையோ, சும்மாவே அந்த பிசாசுங்க ஆட்டகாசம் தாங்க முடியாது. இதுல நாம தான் அதோட குட்டிகளை கடத்திட்டு வந்துட்டோம்னு நினைச்சு நம்மளை கொல்ல போகுதுங்க என்றான். அதுக்குள்ள இந்த விஷயம் ஊருக்குள்ள பரவிடுது. அவங்க வீட்டு முன்னாடி குழந்தைங்க எல்லாரும் கூடிட்டாங்க. டேய், நான் ஒரு தடவை தூக்கிட்டு தர்றேன்டா, ஆசையா இருக்குடி, நான் ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிறேன்னு சின்ன குழந்தைங்க எல்லாம் கூச்சல் போடுறாங்க. இந்த சத்தத்துல வேதாள குட்டியும் பூதா குட்டையும் கண் முழிச்சிடுதுங்க. வித்தியாசமான தோற்றத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகளை பார்த்து பொக்க வாயை காட்டியபடி சிரிக்குதுங்க. அங்கான்னு ஏதையா பேச முயற்சி செய்துங்க. ஆனா வயசு கம்மின்றனால அதுகளால பேச முடியல. குழந்தைங்க எல்லாம் ஆளாளுக்கு தூக்கி கொஞ்சுதுங்க. மேலே தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சு விளையாடுறாங்க. இதுல வேதாள குட்டிக்கு லேசா பறக்கிற சக்தி இருக்கிறனால காத்துல மிதந்துட்டே இருக்கு. அதனால சுத்தி நிக்கிற குழந்தைங்க எல்லாம் பறக்கிற பொம்மைன்னு நிலைமை தெரியாம விளையாடிட்டு இருந்தாங்க. ஊர் முழுக்க விஷயம் பரவிடுது. அதனால ஊர் மக்கள் எல்லாம் இவங்க வீட்டு முன்னாடி கூடிடுறாங்க. குட்டிகளை தொட்டு தொட்டு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் இங்க பாரு அத்தை வந்திருக்கேன், அங்க பாரு மாமா வந்திருக்காருன்னு கொஞ்சறதும் விளையாடுறதுமாக இருந்தாங்க. வீடு முழுசும் கிராமத்து ஆட்கள் இருந்துட்டே இருந்தனால செம்பன் குடும்பம் சோர்ந்து போயிடுறாங்க. அதனால தினமும் குறிப்பிட்ட பேர் தான் வந்து பார்க்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க. இதுலயும் பிரச்சனை வந்துடுது. அதனால டோக்கன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. பிசாசு குட்டிகளை பார்க்கிற ஆர்வத்துல சில கள்ள மார்க்கெட்ல டோக்கனை விலைக்கு வாங்கிட்டு வர்றாங்க. பூதா வேதா குட்டிகளை ரொம்பவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பல விதிமுறைகளை எழுதி வைக்கிறாங்க. அந்த பலகையில தூங்குற குட்டிகளை எழுப்பக்கூடாது, பயமுறுத்துற மாதிரி நடந்துக்க கூடாது, அழுத்தி புடிச்சு தூக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகளை எழுதி வச்சிருக்காங்க. ஆனாலும் யாரும் இதை கண்டுக்கிறதே இல்லை. ஆதினிக்கு இந்த குட்டிகளை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியலை. பால் பழம் எது கொடுத்தாலும் அதுங்க பிஞ்சு கையால தள்ளி தள்ளி விட்டுடுதுங்க. செம்பனுக்கு ஒரே கவலன், இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்னு யோசிக்கிறான். ஆனாலும் அந்த 2 குட்டிகளுக்கும் அவனோட குழந்தைகள்கிட்ட விளையாடுறது பிடிச்சு போகுது. ஒரு கட்டத்துல வீட்டுல இருக்கிற சோள கஞ்சி கேப்ப ரொட்டிய திங்க பழகிடுதுங்க. ஒரு நாள் ஆதினியோட இடுப்புல 2 பக்கமும் வேதா குட்டியும் பூதா குட்டியும் உட்கார்ந்துட்டு கீழே இறங்காம அடம் பிடிக்குதுங்க. இத பார்த்து அவளோட மகன் சேந்தனுக்கு கோபம் வருது. என்னைக்காவது இப்படி அம்மா நம்மள தூக்கி வச்சு கொஞ்சி இருக்கிறாங்களான்னு ஏங்குறான்.
அதனால கோபத்துல பின்னாடி 2-3 அடி நகர்ந்து வேகமாக அம்மாவை நோக்கி ஓடி வர்றான். ஒரு கட்டத்துல தரைய உந்தி தள்ளி காத்துல சொயங்குன்னு பறந்து அம்மாவோட தோள்லயே போய் டக்குன்னு உட்கார்றான். இந்த திடீர் தாக்குதல்ல எடை கூடுன தராசு தட்டு மாறி அவளோட உடம்பு ஒரு பக்கமா சாய்ஞ்சு நிக்குது. அட பாதகத்தி மவனேன்னு வழியில ஆதினி அலறா. இதை பார்த்த மகையாழினி அண்ணன் எவ்வளியோ அதுவே என் வழின்னு முணுமுணுக்கிறா. அப்புறம் பின்பக்கமாக நகர்ந்து போயிட்டு அம்மாவோட இன்னொரு தோளை குறிபார்த்து ஓடி வர்றா. நடக்க போற விபரீதத்தை புரிஞ்சிட்ட ஆதினி மிரண்டு போய் டக்குன்னு விலகிக்கிறா. ஐயையோ இப்படி படுத்துதுகளேன்னு ஒவ்வொன்னையும் கீழே இறக்கி விடுறா. இதுகளையெல்லாம் சமாளிக்க முடியாம செம்பனும் ஆதினியும் படாத பாடுபடுறாங்க. கொஞ்ச நாள்ல வேதாள குட்டிக்கு வெள்ளை முடி மோசு மோசுன்னு வளர ஆரம்பிக்குது. ஆதினிதான் தினமும் சிக்கெடுத்து சீவி விடுறா. தோட்டத்துல இருக்கிற பூவை கட்டி அதோட தலையில வச்சு விடுறா. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. எந்த பிசாசு பெத்த குட்டியோ இப்படி வழி மாறி இங்க வந்து இருக்குதுங்க. இதுகளை காணாம அவங்க அம்மா அப்பா எப்படி எல்லாம் பதறி போய் கிடப்பாங்கன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு நாள் தான் அந்த ஊர் நாட்டாமை வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறார். இங்க பாரு செம்பா, ஏற்கனவே அவைங்களுக்கும் நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு. இதுல இது வேறையா? குட்டிகளை ஒழுங்கா அந்த பிசாசுகள்கிட்ட ஒப்படைக்கிற வழியை பாருங்க. விஷயம் தெரிஞ்சா இந்த ஊரையே துவம்சம் பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட செம்பனுக்கும் ஆதினிக்கும் அவர் சொல்றது சரின்னு படுது. இதை சொன்னா குழந்தைங்க ஒத்துக்காதுங்க. அதனால இரவுல எல்லோரும் தூங்குனதும் இந்த குட்டிகளை தூக்கிட்டு போய் காட்டோட எல்லையில விட்டுட்டு வந்துடுவோம். அப்புறம் அதுவா காட்டுக்குள்ள போயிடும்னு திட்டம் போடுறாங்க. ஒரு நாள் நடுநிசியில வேதாளபுரி காட்டு எல்லையில பூதக்குட்டியையும் பூதபுரி எல்லையில வேதாள குட்டியையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கு விஷயம் புரியுது. குட்டிகளை மாத்தி விட்டுட்டு வந்துட்டோம். வேதாளத்துக்கு பூதங்களை பிடிக்காது. பூதங்களுக்கோ வேதாளங்களை கண்டாலே ஆகாது. ஐயையோ அந்த குட்டிகளை என்ன பண்ண போகுதுகளோன்னு பதறி அடிச்சிட்டு ஓடுறாங்க. நல்ல வேளை யாரும் இவங்களை கவனிக்கலன்னு நினைச்சிட்டு குட்டிகளை மறுபடியும் தூக்கிட்டு வர்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் குட்டிகளை தூக்கிட்டு போறத அந்த வேதாளங்கள் பார்த்துடுது. அன்னைக்கு இந்த கிராமத்துக்கு அனர்த்தம் பிடிக்குது. நைட்டு ஊருக்குள்ள வந்த வேதாளங்களும் பூதங்களும் அந்த கிராமத்தையே சின்ன பின்னப்படுத்துதுங்க. எங்க ஊருக்கு வந்து எதடா திருடிட்டு வந்தீங்கன்னு ஊழையிடுதுங்க, அலறுதுங்க. இதை கேட்ட செம்பன் பயந்து போய் நடந்ததையெல்லாம் சொல்றான். அப்புறம் தூங்கிட்டு இருக்கிற வேதா குட்டியையும் பூத குட்டியையும் 2 பேரும் வெளியில தூக்கிட்டு வர்றாங்க. இதை பார்த்த வேதாளங்களுக்கும் பூதங்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அட எங்க வம்ச குட்டிகள் தான் அது, இன்னுமா அதுங்க உயிரோட இருக்குங்கன்னு கேக்குதுங்க. இதை கேட்ட செம்பனுக்கும் ஆதினிக்கும் ஒன்னும் புரியல. தொடர்ந்து வேதாளங்கள் பேச ஆரம்பிக்குது. முழு வளர்ச்சி அடையாத குட்டிகள் அது, சீக்கிரமே செத்துடும்னு நினைச்சோம். ஆனா வழிதவறி இங்க வந்திருக்குங்க. இங்க இருந்த சூழ்நிலையும் உங்களோட கவனிப்பும் அன்பும் விளையாட்டும் அதுகளோட உடல் நிலைய மாத்திடுச்சு. எங்க குழந்தைகளை காப்பாத்தினதே நீங்க தான்னு கண்ணீர் விடுதுங்க. இத கேட்ட செம்பனுக்கும் ஆதினிக்கும் ஒரே சந்தோஷம். அப்புறம் அந்த குட்டிகளை தூக்கிட்டு பூதங்களும் வேதாளங்களும் அவங்க ஊரை நோக்கி கிளம்புறாங்க. அப்போ ஒரு பெண் வேதாளம் இவ்வளவு நாள் வளர்த்தனால இந்த குட்டிகளை பிரியறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இதுகளோட நினைவுகள் இங்க யாருக்கும் வராத மாதிரி ஒரு மந்திரம் போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுட்டு கிளம்புறாங்க. அன்னையிலிருந்து வேதாளபுரி பூதபுரியில இருந்து ராத்திரியில எந்த இறைச்சலும் வர்றதில்லை. மனிதபுரம் மக்கள் தங்களோட காதுல பஞ்சு வைக்கிற பழக்கமும் மாறிடுது. ஆனாலும் செம்பனையும் ஆதினியையும் அப்பப்ப தூக்கத்திலிருந்து யாரோ உலுக்கி விடுற மாதிரி இருக்கும். கதவை தட்ட சத்தம் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் இவங்க 2 பேரையும் பல வருஷமா கேலி பண்ணி சிரிச்சுட்டே தான் இருக்காங்க.